மாணவ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம 6th தேர்ட் டேர்மில் யூனிட் 4 சமச்சீர் தன்மை இந்த டாபிக் வந்தாச்சு. ஸோ இந்த சமச்சீர் தன்மை இந்த யூனிட்ல இருந்து கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் டெட் எக்ஸாம்லாம் இந்த பார்ட்ல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் இருக்குது. ரெண்டு விதமான கேள்விகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஷேப் ஐங்கோணம் அருங்கோணம் இந்த மாதிரி கொடுத்து அதோட சமச்சீர் தன்மையோட எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. சமச்சீர் தன்மையோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரீசனிங் கான்செப்டில் ஒரு பிக்சர் கொடுத்து அதுலேயும் கேள்வி கேட்பாங்க. ஸோ மிரர் இமேஜ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஏதாவது ஒரு ஷேப் கொடுத்து ஆர் லெட்டர் கூட கொடுத்து இதோட மிரர் இமேஜ், ஸோ கண்ணாடி பிம்பம் ஆடி பிம்பம் இந்த மாதிரி கொடுத்து அது வலது பக்கம் மிரர் இருந்தால் இமேஜ் எப்படி தெரியும், ஆர் கீழ்ப்பகுதியில் மிரர் இருந்தால் எப்படி தெரியும், இந்த மாதிரி கான்செப்டில் ரீசனிங் கொஸ்டின்லாம் இருக்குது. அது ரிலேட்டடான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுபோக ஏதாவது ஒரு பிக்சரை ஒரு பொசிஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு பொசிஷன் இருக்கும், அதை சம்திங் ரொட்டேட் பண்ணுறது மூலயமா எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணால் அது மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். இந்த மாதிரி சுழல் கான்செப்டில் நம்ம ஒரு இமேஜுங்கிறத கெஸ் பண்ணி அதுக்கு எத்தனை ரொட்டேஷன் இருக்குது அந்த கான்செப்ட்லேயும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்குவோம். அதுபோக இல்யூஷன் கான்செப்ட்லையும் இருக்கும். ஒரு இடம் ஒரு பிக்சர் பார்த்தோம்னா அப்படியே நாண்டு போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா, சமச்சீர்தன்மை என்ன, அதோட டைப் என்னென்ன இருக்குது, அந்த டைப்புகளில் என்னென்ன கேட்டகரி என்ன மாதிரி கொடுத்தா அது எந்த டைப் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி ரீசன் கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சமச்சீர் தன்மைனா என்ன அப்படின்னா, ஒரு ஷேப் ஒழுங்காக அமைஞ்சிருந்துச்சுன்னா அதான் ஒருங்கமைவு சொல்லுவாங்க. ஸோ ஒழுங்காக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது சமச்சீர் தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ இந்த பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சரிபாதியாக பிரிக்கும்போது அதுக்கு ஒரு ஒழுங்கமைவு இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதுதான் சமச்சீர் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்து ஒரு சில கொஸ்டின் ஒரு சில இமேஜை பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ உண்மையான பாருங்கள். இப்போ பாருங்கள், சமச்சீர் கோடு அப்படிங்கிறது ஒரு ஷேப்பில் ஒரு கோடு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது அந்த கோடு அந்த இமேஜை சரிபாதியாக கரெக்டாக பொருந்துகிற மாதிரி பிரிக்கும். ஸோ அந்த கோடை தான் சமச்சீர் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இமேஜ் இந்த மாதிரி எந்த இது இருந்தாலுமே கரெக்டாக சரிபாதியாக பிரிக்க முடியும். அதே போல் இந்த ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அதையும் சரிபாதியாக இந்த மாதிரி சரிபாதியாக பிரிக்குது அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் சமச்சீர் கோடு பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். இப்போ கோடு ஒவ்வொரு படத்தையும் இரு சம பிரிவுகளாக பிரிக்குது. ஸோ அப்போ அந்த கோட்டை என்ன சொல்லலாம்னா சமச்சீர் கோடுன்னு சொல்லலாம், அல்லது சமச்சீர் அச்சுன்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சமச்சீர் தன்மைங்கிறதுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஒரு கார்டு இருக்குது, ஃபஸ்ட்டு நேராக தான் இருந்திருக்குது, அதை சரிபாதியாக மடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மடிச்சிருக்கும்போது கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று பொருந்தும். இப்போ நம்மளே ஒரு பேப்பர் எடுத்து சரிபாதியாக மடித்தோம் அப்படின்னா அது பொருந்தும். அதே இது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மடிக்காமல் கொஞ்சம் இந்த சைடு தள்ளி மடிக்கிறாங்க. அப்போது இது சரிபாதியாக அடுத்தது மடக்கும்போது சரிபாதியாக பொருந்துமா? அப்போது இந்த மாதிரி மடிக்கும்போது சரிபாதியாக பொருந்தாம விட்டுருச்சு அப்படின்னா அங்கே சமச்சீர் தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் தான். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஒரு வடிவம் 1, 2, 3 அதற்கு மேட்டு பல சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கலாம், அல்லது சமச்சீர் இல்லாமல் கூட இருக்கலாம். இது ஒரு காமனாக ஒரு வடிவத்தை சொல்கிறது. இப்போ இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரிபாதியாக பிரிக்கும்போது ஒரே ஒரு இதுலேயே நம்ம சரிபாதியாக பிரிக்கலாம். அதனால் இதுக்கு இந்த இமேஜுக்கு ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான் இருக்குது. அதே இது ரெண்டாவது ஷேப் பாருங்கள், வெர்டிக்கலாகவும் நம்ம பிரிக்கலாம், அதே போல் ஹரிசாண்டலாகவும் சரிபாதியாக பிரிக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று அந்த மடிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பொருந்தும். நீங்கள் அதை இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதே போல் முக்கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சமச்சீர் கோடு இருக்குது. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஷேப் கொடுத்து அதுக்கு எத்தனை சமச்சீர் கோடு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே 3, அதாவது இப்போ இந்த ஒரு லைன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக சரிபாதியாக பிரிக்கும். அதே போல் இந்த லைன் எடுத்துட்டிங்கனாலும் சரிபாதியாக பிரிக்கும், இந்த லைன் பார்த்தாலும் சரிபாதியாக பிரிக்கும். ஸோ அதனால் 3 முக்கோணத்துக்கு 3 சமச்சீர் கோடு இருக்குது. அதே இது இந்த ஷேப்புன்னு எடுத்துட்டோம்னா அந்த ஷேப்பை பொறுத்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இந்த மாதிரி பிரிக்கிறது மூலமா மொத்தம் 6 சமச்சீர் கோடு இங்கே உருவாகுது.
அதனால் 6. இப்போ இதில் வந்து சமச்சீர் கோடே இல்லை. இப்போ இதுக்கு நேராக இப்படி தான் நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். 6 ஷேப்புக்கு நேராக சமமாக பிரித்தோம் அப்படின்னாலும் அது பிரியாது. ஒரே ஷேப்பில் வந்து மடித்தோம் அப்படின்னா ஒரே ஷேப்பில் வராது. அதனால் இதுக்கு சமச்சீர் கோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்வி கொடுத்துருப்பாங்க. செவ்வகத்தை அதன் மூலை விட்ட இரு சம பாகங்களாக பிரிக்கிறது. ஆனால் இதுக்கு சமச்சீர் கோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் கேட்குறாங்க. அப்போது செவ்வகத்துக்கு சமச்சீர் கோடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கான ஆன்சர் எத்தனை சமச்சீர் கோடு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ மூளை விட்ட இரு சம பாகமாக பிரித்தாலுமே கூட நான் ஆரம்பத்திலே சமச்சீர் கோடுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிகிட்டே வரேன். அந்த சரிபாகமாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதை மடிக்கும்போது கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று பொருந்தணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாது. எப்படி வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தானே மடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். நீங்களே ஒரு பேப்பரை எடுத்து செவ்வக பேப்பரை எடுத்து கரெக்டாக மூளை விட்டதை மட்டும் நீங்கள் மடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாது. இந்த மாதிரி நிற்கும். ஸோ அப்போ இதனால தான் இதுக்கு சமச்சீர் கோடு இல்லை அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதே இது மற்ற இமேஜை பாருங்கள். இப்போ சமச்சீர் கோடானது செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ அல்லது சாய்வாகவோ எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் என்னென்ன சரிபாதியாக பிரிக்கணும், சரியாக பொருந்தணும் ஒன்றுக்கு ஒன்று. இப்போ பாருங்கள், ஏங்கிற இந்த லெட்டரில் கரெக்டாக சரிபாக பிரித்தாலுமே இந்த சைடு நீங்கள் மடித்தாலுமே கூட கரெக்டான ஷேப்பு அதே போல் வந்துடும். இப்போ இங்கே இந்த மாதிரி மடிக்கும்போது தான் கீழே இந்த மாதிரி மடிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று மடிக்கும்போது பொருந்தும். ஆனால் சதுரத்துக்கு இந்த மாதிரி மூளை விட்டம் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சரிபாதியாக மடிக்கும்போது உங்களுக்கு மூளை விட்டத்தை வச்சு அடிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பொருந்தும். ஸோ இவ்வளோதான். நீங்கள் சமச்சீர் கோடுங்கிறத இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் இமேஜுன்னு பார்க்கலாம். என்னென்னலாம் இமேஜு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மைக்கு சில எடுத்துக்காட்டுகள் இதுவும் அதே போல தான். இப்போ பட்டர்ஃப்ளைன்னு இருக்குன்னா கரெக்டாக சரிபாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப்புமே அதே போல் இந்த ஷேப்புமே கரெக்டாக அமையும். இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ கேட்டு இதில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? இமேஜை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று நம்ம முக்கியமானதாக நம்ம பார்க்கணும். ஒரு ஷேப்பு கொடுத்துட்டு அதில் சமச்சீர் கோடுகளோட எண்ணிக்கைன்னு கேட்பாங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இனி போக போக நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வேணால் இமேஜுங்கிறத கொடுக்கலாம். அந்த இமேஜை நீங்கள் இமேஜின் பண்ணணும். எப்படி? ஸோ எந்த லைன்னு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதை சரிபாதியாக பிரியும். அந்த சரிபாதியாக பிரிஞ்சுமே கூட அதை மடித்தா ஒரே ஷேப்பில் உருவாகும் அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஷேப்புக்கு இந்த வெர்டிக்கலாக நம்ம ஒரு லைன் பிரிஞ்சாலும் அதை மடித்தாலும் சரிபாகமாக பிரியும். அதே போல தான் இந்த அப்போ 2 சமச்சீர் கோடு இருக்குது. அதே இந்த மாதிரி 6 மார்க்குக்கு ஒரே ஒரு ஹரிசாண்டலாக மட்டும்தான். இன்கேஸ் வெர்டிகலாக போட்டோம் அப்படின்னா இதை மடிக்கும்போது இந்த இது மாறி இருக்கும். அப்போ ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான். அதே போல் டைமண்ட் ஷேப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. அப்போது 2 சமச்சீர் கோடு. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், இதுவே உங்களுக்கு லெட்டர்ஸ் வச்சும் கொடுத்துருக்காங்க. இப்போது ரோம்பஸ் அப்படிங்கிற வார்த்தையில் எத்தனை சமச்சீர் கோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓங்கிறது சரியாக வட்ட வடிவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வட்டம்ங்கிற கான்செப்டை வச்சே கூட வட்டத்தில் வந்து எத்தனை சமச்சீர் கோடு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்ணில் அடங்காது, இன்ஃபினிட்டிவ். அது எங்கெங்கே வேணால் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அது சரிபாதியாக பிரியும். மடித்தாலுமே கூட அது கரெக்டாக பொருந்தும். அப்போ எண்ணில் அடங்காது. இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் தனியாகவும் யோசிக்கலாம். இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். அதாவது ஒரு பாயிண்ட்டை டைரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் ஓகே இந்த பாயிண்ட்டு இருக்கா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம் ஹாலில் இந்த ஆங்கிளில் கேள்வி கேட்டால் இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம மூளைக்கு கொண்டு போகணும். அப்போ தான் அந்த பாயிண்ட்ஸ் நல்லா மைண்டில் நிற்கும். இந்த மாதிரி இமேஜுங்கிறதும் நாங்கள் உங்களால் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆருக்கு வந்து சமச்சீர் கோடு இல்லைங்கிறது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி மடித்தாலும் சரி, ஆர் இந்த மாதிரி மடித்தாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக பொருந்தாது. அதனால் அதுக்கு சமச்சீர் கோடுகள் இல்லை. அதே இதுக்கு H அப்படிங்கிற ஷேப்புக்கு 2 இருக்குது, வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும். எம் அப்படிங்கிற ஷேப்புக்கு 1, பிங்கிறதுக்கு 1 தான், யூங்கிறதுக்கு 1 தான். ஆனால் எஸ்ஸுக்கும் அதே போல் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போ இனி எந்த லெட்டர் கொடுத்தாலுமே கூட எந்த ஷேப் கொடுத்தாலுமே கூட அந்த சமச்சீர் கோடுனா என்ன, அதில் எத்தனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. இப்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளுக்கு அடிக்கடி கேள்வி கேட்டிருப்பாங்க. பாருங்கள், சமபக்க முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள் உள்ளன. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக பிக்சரோடய காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்டவே டைரெக்டாக புரிஞ்சுக்கலாம். அதே போல் சதுரத்திற்கு 4. அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா
எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை சமச்சீர் கோடுகள் உருவாகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே முக்கோணத்துக்கு 3 பக்கமா, அதனால் 3 சமச்சீர் கோடு. சதுரத்துக்கு 4 பக்கங்களா, அதனால் 4 சமச்சீர் கோடு. அதே போல் ஐங்கோணம், ஒழுங்கு ஐங்கோணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 பக்கம் இருக்குது, அப்போ 5 சமச்சீர் கோடு. கரெக்டாக வந்து இந்த கார்னர்லேருந்து சரிபாதியாக பிரிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? அதே போல் ஒழுங்கு அருங்கோணத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்குது? 6 இருக்குது. இந்த பாயிண்ட்டு. ஸோ இதுதான் நிறையா டைம் அந்த ஒழுங்கு ஐங்கோணம், ஒழுங்கு அருங்கோணம், இந்த 2 ஷேப்பை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சிம்பிளாக அது எத்தனை கோடுகள், என்ன ஷேப்போ அத்தனை கோடுகள் இருக்கும். இப்போ ஐங்கோணம்னா 5, அருங்கோணம்னா 6, அவ்வளோதான். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒழுங்கு பலகோணத்தின் அனைத்து பக்கங்களையும் அனைத்து கோணங்களையும் சமமாக கொண்ட ஒரு மூடிய வடிவம். சமச்சீர் கோடின் எண்ணிக்கை அதன் பக்கங்களின் எண்ணிக்கை சமம். இதான் நம்ம பார்த்தோம். அப்போ சமச்சீர் கோடு எண்ணிக்கைங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்? அதோட பக்கங்கள். இப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கம்னா 3 சமச்சீர் கோடு, சதுரத்துக்கு 4 பக்கம்னா 4 சமச்சீர் கோடு. அதே போல் தான் இது 5, இது 6, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இதில் இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்த ஷேப்புங்கிறது பாருங்கள். எல்லாத்துலேயுமே எப்படி அது சரிபாதியாக பிரிக்குது அப்படிங்கிற இமேஜை இமேஜின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எதிரொலிப்பு தன்மை சமச்சீர்தன்மைனா ஜஸ்ட் மிரர் தான், கண்ணாடி. இதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா தெளிவாக யோசிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருந்தால் அதில் கண்ணாடி எந்த சைடு வைக்கிறாங்கிறத பார்த்து அதுக்கேற்றபடி இமேஜ் கண்ணாடி பிம்பம் எப்படி வருங்கிறத யோசிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்பபெட் லெட்டர் A to Z நம்ம பார்க்குறோம்ல, இந்த லெட்டர் கூட ஒரு கண்ணாடி எந்த சைடு வைக்கிறோமோ அதை பொறுத்து லெட்டர் எப்படி தெரியும், கண்ணாடியில் எப்படி தெரியும், இதை நீங்கள் இமேஜின் பண்ணணும். நீங்கள் உங்களால் இமேஜின் பண்ண முடிஞ்சாலும் பார்க்கலாம், ஆர் நெட்டில் கூட நீங்கள் அதை பார்த்து மிரர் இமேஜ், ஆல்பபெட் லெட்டர் மிரர் இமேஜ்னு போட்டாலுமே பார்க்கலாம். ஆர் நீங்கள் ஒரிஜினலாகவே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏபிசிடி எழுதி ஒவ்வொரு லெட்டராக தனித்தனியாக எழுதி நீங்களே பக்கத்தில் கண்ணாடி எடுத்து வச்சு பாருங்கள் எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம நல்ல மைண்டில் நிற்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளுக்கு நல்ல மைண்டில் நிற்கணும். நீங்கள் உங்களால் இமேஜின் பண்ணியே கரெக்டாக கெஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனாலும் அதுவும் ஓகே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம சொல்லணும்னு இல்லை, இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம ஆல்பபெட் லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லெட்டர் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் எந்த சைடு இப்போ ரைட் சைடு வச்சோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற ஒரு லெட்டர், அது நம்ம இந்த சைடு வச்சாலும் ரைட் சைடு வச்சாலுமே மிரர் வச்சாலுமே அப்படியே ஐங்கிறது தானே இருக்கும். அதே இது கீழே கண்ணாடி வந்து கீழே நம்ம வைக்கிறோம், அப்படி வச்சாலுமே கூட அந்த ஐங்கிற லெட்டர் மாறாது. அப்போது எந்த மாதிரி லெட்டர் ரைட் சைடு வச்சாலோ லெஃப்ட் சைடு வச்சாலோ எங்கேயுமே மாறாது அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை கெஸ் பண்ணணும். ஆன் த ஸ்பாட்டில் என்ன மாதிரி லெட்டர்ஸ் இருக்கோ அதை யோசிக்கணும். அதே போல் தான் டிவைடில் வச்சாலுமே கூட அந்த கீழே வச்சாலுமே கூட உங்களுக்கு கெஸ் பண்ண தெரியணும், அதில் எந்த வித மிஸ்டேக் இருந்துடக்கூடாது. இதுதான் எதிரொலிப்பு சமச்சீர்தன்மை சொல்லலாம், அல்லது ஆடி சமச்சீர்தன்மைன்னு சொல்லலாம். இனி அவங்க எப்படி வேணால் வந்து கேள்வி கேட்கலாம். இப்போது ஒரு வடிவம் சமச்சீர் கோடினை பெற்றிருந்தால் அது கண்டிப்பாக ஆடி சமச்சீர்தன்மையை பெற்றிருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஒரு சமச்சீர் கோடுனா சரிபாதியாக பிரிக்கும் அப்படின்ட்டு. எந்த மாதிரி ஷேப் வந்து சரிபாதியாக பிரிக்கிற மாதிரி ஒரு சமச்சீர் கோடு இருக்கோ அதே இது அந்த கோடுங்கிறதுக்கு பதிலாக மிரர் இருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அப்போது அதுக்கு ஆடி சமச்சீர்தன்மை இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி எந்த சைடு வைக்கிறோமோ ஸோ மிரர் எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இதே இது நம்பர்ஸ் கூட சொல்லுவாங்க. இப்போ 2ங்கிற நம்பர் மிரர் இந்த சைடு வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கெஸ் பண்ணணும். அதே போல் தான் இப்போ 5 அப்படிங்கிற நம்பர் மிரர் இந்த சைடு வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களே கூட மிரரில் வச்சு கூட ட்ரை பண்ணலாம், ஆர் ஜஸ்ட் இமேஜை கூட டவுன்லோட் பண்ணி அதை அடிக்கடி கூட நீங்கள் பார்த்தாலுமே கூட உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். அந்த நேரத்தில் எக்ஸாம்களில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பல இந்த நல்ல மைண்டில் நீங்கள் பார்த்து பிக்சரை பார்த்து புரிஞ்சுட்டிங்கன்னாவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பொருளும்
அதன் பிம்பமும் ஆடியிலிருந்து சம தூரத்தில் இருக்கும். இதெல்லாம் பேசிக்கானதை நீங்கள் சயின்ஸ் இன்ஃபர்மேஷனாக கூட இதை எடுத்துக்கலாம், சயின்ஸ்லையும் வரும், ஃபிசிக்ஸ்லையும் வரும். அதே போல் பொருளுக்கும் அதன் ஆடி பிம்பத்திற்கும் இடையே உள்ள ஒரே வேறுபாடு அதன் இடவள மாற்றமாகும். இப்போ இதில் அந்த டிஸ்டன்ஸுங்கிறது ஒரே வேறுபாடாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க பொருளுக்கும் ஆடி பிம்பத்துக்கும். ஓகேவா? இப்போ இதிலே வந்து ஜஸ்ட்டு பிரிச்சிருப்பாங்க, அந்த லைன் வந்து எங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அழகாக கெஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜில் தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அது என்னென்ன இமேஜுக்கு வந்து இங்கே கேள்வியை பாருங்கள். கொடுக்கப்பட்ட கோட்டினை பொறுத்து பின்வரும் படங்களை எதிரொலிப்பு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த லைனில் வந்து ஒரு மிரர் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். இந்த இதெல்லாம் அந்த எல்லோ கலரில் லைன் போட்டுக்கலாம், மிரர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பி அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம மிரர் வச்சோம்னா அது கியூ மாதிரி மிரரில் தெரியும். அதே இது இந்த மாதிரி ஷேப்பு என்ன வேணாலும் அவங்க ஷேப்பை கூட ஒரு மிரர் கான்செப்டில் யோசிக்க சொல்லுவாங்க. வச்சோம் அப்படின்னா அது இந்த மாதிரி தெரியும். அதே பாருங்கள், இங்கே மாதிரி லெட்டர் ஏபிசிடி லெட்டர்ஸ் தான். அப்போ லுக் அப்படிங்கிறது இதில் வச்சோம் அப்படின்னா மிரரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போது ஓ அப்படிங்கிற லெட்டரும் கண்ணாடியில் வச்சாலும் அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எள்ளு பாருங்கள், நம்ம இப்படி வச்சுருந்தது கண்ணாடியில் பார்த்தா அப்படி தெரியும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நீங்கள் கெஸ் பண்ணணும். இமேஜ்லேயும் அதே போல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல் இங்கேயும் பாருங்கள். ஸோ மிரரை வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக அது கீழ்ப்பகுதியில் வச்சா எப்படி தெரியும்? இப்போ எம் அப்படிங்கிறது மிரரில் பார்த்தா டபிள்யூ மாதிரி தெரியும். இதே தான். அப்போ இங்கே எம் மாம் அப்படிங்கிறது வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம மிரர் இமேஜுங்கிற போது நம்ம எல்லா நேரமும் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி வந்துடும். சி வந்து கீழே என்ன எப்படி தான் வச்சாலும் அதே தான். ஸோ இதைத்தான் உங்களுக்கு நான் இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இதுவுமே கேள்வி கேட்டிருக்காங்க. ஹைடு அப்படிங்கிறத மிரர் இமேஜ் தான் எப்படி தெரியும், அது கீழ்ப்பகுதியில் ஆடி வச்சா எப்படி தெரியும்ன்ட்டு. அப்படியே தான் தெரியும். இங்கே இருக்க என்னென்ன லெட்டர்லாம் பாருங்கள். கீழே ஹச்சுங்கிறது கீழே ஆடி இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஐங்கிறது அப்படியே தான் இருக்கும். டிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஈங்கிறது அப்படியே தான் தெரியும். நான் மற்றது இப்போ டபிள்யூங்கிறது என்ன ஆயிரும்? எம் ஆயிரும். எம் அப்படிங்கிறது டபிள்யூஆர் மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்டில் தான் நீங்கள் அழகாக கெஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட் என்னென்ன கான்செப்ட்லாம் வரும் பாருங்கள். அடுத்து சுழல் சமச்சீர்தன்மை. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி. இப்போ ஒரு ஷேப்பு இருக்கும். இப்போது 8ங்கிற ஒரு நம்பராக இருக்கட்டும், நீங்கள் ஷேப்னு வச்சுக்கட்டும். இது நீங்கள் எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணால் மறுபடியும் அதே ஒரிஜினல் பொசிஷன் மாதிரி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆயிருமா? 8ங்கிறது அப்படியே இன்ஃபினிட்டி மாதிரி ஆயிரும். மறுபடியும் நான் ஒரு ரொட்டேஷன் நான் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த ஷேப்புக்கு வந்துடும். அப்போது 2 டைம் ரொட்டேட் பண்ணும்போது தானே வருது. அப்போது இதோட அந்த சுழல் சமச்சீர்தன்மை எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 2. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை வச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது கோணம்ங்கிறத வச்சு சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு முழு சுற்றில் அப்பொருளானது 360 டிகிரி கோணத்தை அடைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது இங்கே நான் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆகுதா? அடுத்து 2வது டைம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகுதா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரொட்டேஷனில் 90 டிகிரி வந்திருக்கு. அப்போ அடுத்த ரொட்டேஷனில் இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருப்போம். அப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு? 180 டிகிரியா? நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சமச்சீர்தன்மை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போயுமே 360ங்கிற டிகிரியோட 180 டிகிரியை நீங்கள் டிவைட் பண்ணலாம். அப்போ டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் வருமா? அப்போ 2 சமச்சீர்தன்மை உள்ளது. ஏன்னா இந்த பாயிண்ட்டை வச்சு அதோட ஒரிஜினல் பொசிஷனாக 360 டிகிரி அப்படிங்கிறது. அப்போ எவ்வளோ ஆங்கிள் நம்ம திருப்பும்போது அது ஒரிஜினல் பொசிஷன் வருதோ அதிலிருந்து அதோட ஷேப் மாறாமல் இருக்கோ அந்த ஆங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. அப்போ பின்னாடி ஒரு டயக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பிஸ்கட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் ரொட்டேட் பண்ணுறோம். அதே போல் 2வது பொசிஷன் முதல் முறை ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. அடுத்து 2வது டைம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. அப்போ ஒரு அடையாளம் வச்சுருக்கிறது அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கிற போது தான் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணுறது. நம்மளுக்கு பின்னாடி எப்படிலாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது பாருங்கள். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ஷேப்லாம் பாருங்கள்.
ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் ஷேப்பில் ஒரு இருக்கிறது எத்தனை சுழல் சமச்சீர் வரிசை இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும், செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். அப்போது 2 சுழல் சமச்சீர் வரிசை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதவே நம்ம ஆங்கிளில் கூட நம்ம யோசித்துக்கலாம். ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு 90 டிகிரி, அடுத்த டைம் ரொட்டேட் பண்ணும்போது இன்னொரு 90 டிகிரி. ஸோ அப்போது 180 டிகிரிங்கிற போது 2 சுழல் சமச்சீர் வரிசை இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ செவ்வகம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த ஹரிசாண்டல் கான்செப்டில் வரும். இங்கேயும் 2 முக்கோணத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ இதில் நம்ம எந்த சைடு இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுன்னு நம்ம அடையாளம் வச்சிட்டோம் அப்படின்னா அதை 3 டைம் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். 2வது டைம் இங்கே வரும், அதுக்கப்புறம் அதாவது முதல் டைம் இங்கே வரும், அதுக்கப்புறம் 2வது டைம் இங்கே வரும், 3வது டைம் தான் இங்கே வரும். ஸோ அப்போ அதனால் 3 சுழல் சமச்சீர் வரிசை இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யோசித்துக்கலாம். அதே போல் இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆனால் ஆரம்பத்தில் என்ன சொன்ன மாதிரி ஒன்று அந்த எத்தனை கார்னர் இருக்குது, எத்தனை பக்கங்கள் இருக்குது, அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 3 பக்கங்கிற போது 3 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே போல் தான் இங்கே எத்தனை பக்கங்கள் இருக்கோ, இப்போ 8 பக்கம் இருக்குது அப்படின்னா அது 8 அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளம் அப்படிங்கிறதான். இப்போ இங்கே ஒரு சில இமேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் 2 டைம், இப்போ மொதல் டைம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக மாறிடும், அடுத்த டைங்கிற போது வெர்டிக்கலாக வந்துடும். ஸோ அப்போ 2 டைம். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி ஷேப்புக்கு எத்தனை சுழல் சமச்சீர் வரிசை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இங்கே இது பாருங்கள், ஒரு திருகு கருவி அருங்கோண வடிவில் உள்ளது. அக்கருவின் சுழல் சமச்சீர் வரிசை 6. ஓகே, அதனை 6 வழிகளில் அருங்கோண வடிவ திருகுடன் பொருத்த இயலும். இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஷேப்பு, அது அருங்கோண வடிவில் இருக்குது. அப்போ எத்தனை சுழல் சமச்சீர் வரிசை இருக்குன்னு சொல்கிறாங்க? 6. இந்த பாயிண்ட் அப்படிங்க எடுத்துக்கலாம். அடுத்து இடப்பெயர்வு சமச்சீர் தன்மைங்கிறது தான். ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்குறோம், சுழற்சி மூலயமா எப்படி ஒரிஜினல் சமச்சீர்தன்மை இருக்குது, எதிரொலிப்பு மூலயமா எப்படி சமச்சீர்தன்மை இருக்குன்னு பார்த்தோம். இந்த 2 இல்லாமல் இடப்பெயர்வு மூலயமா வந்து ஒரு சமச்சீர்தன்மை இருக்குது அப்படின்னா, அதாவது அதோட பொசிஷன் மாறாமல் இருக்குது அப்படின்னா அதை இடப்பெயர்வு சமச்சீர்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளின் வடிவமைப்பானது புதிய இடத்திற்கு நகர்வதை, அதான் இடப்பெயர்வாக நகர்றது தானே. ஸோ அதை நம்ம இடப்பெயர்வு சமச்சீர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இப்போ ஒரு குதிரையில் ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கும், அடுத்ததில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அடுத்ததை வந்து நகர்ந்து இருக்க மாதிரி இருக்கும், ஒரே பொசிஷன் மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியும். அதனால் இதை இடப்பெயர்வு சமச்சீர்தன்மை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் தான் இங்கே சதுரங்க பலகை, இதுவும் வந்து வெள்ளையும் கருப்பும் அப்படியே இடப்பெயர்வு நகர மாதிரியே இருக்கும். இதுவும் வந்துட்டு இடப்பெயர்வு சமச்சீர்தன்மை பெற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இந்த மாதிரி கோலம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஒரே ஷேப் மாறாமல் இன்னொரு இடத்துல நகர்ந்து இருக்க மாதிரியே தெரியுதா? ஸோ அப்போ இது இடப்பெயர்வு சமச்சீர்தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டயக்ராம் அது என்ன மாதிரி டைப்பில் வரும் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம முழுமையாக நம்ம கற்றுக்கிட்டோம். இது ஓரியன்டாக அவ்வளோதான். இப்போ இந்த பயிற்சி கணக்கு இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும். இப்போ கியூவோட எதிரொலிப்பு பிம்பம், எதிரொலிப்பு பிம்பம்னா என்ன, மிரர் கான்செப்ட் தான். அப்போது கியூ அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் மிரர் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது சைடு நீங்கள் வைப்பீங்க, அது என்னவா மாறும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கியூஎன் எதிரொலிப்பு பிம்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோட எதிரொலிப்பு பிம்பம். இதில் பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். அவங்க எந்த சைடு எதுவும் பிம்பம் வைக்க சொல்கிறாங்களா, சைடில் வைக்க சொல்கிறாங்களா, வலதுபுறமா இடதுபுறமா மேலையா கீழையா, இந்த மாதிரி நம்ம அது எந்த பொசிஷன் அப்படிங்கிறத எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆப்ஷனில் எது மிரர் இமேஜுக்கு செட் ஆகுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு சாய் சதுரம் எத்தனை சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 சமச்சீர் கோடு. இப்போது ஒரு சாய் சதுரம் இந்த மாதிரி இருக்குது, இந்த கரெக்டாக அந்த சாஞ்சு இருக்கிறதுக்கு மாதிரியே நம்மளுக்கு போகணும். ஏன்னா கோடு எந்த சைடு வேணால் இருக்கலாம், ஆனால் அதை 2ஆக பிரிக்கணும், மடித்தோம்னா ஒன்றா பொருந்தணும் அப்படி சொன்னோம்ல. ஸோ இதுவும் இருக்கலாம், இந்த மாதிரியும் கூட இருக்கலாம். ஸோ அப்போ 2
இசட் என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் வரிசை என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இசட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருக்குது. நான் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது அது என்ன மாறும், என்கிற மாதிரி மாறிடும். அடுத்து இன்னொரு 90 ரெண்டாவது டைம் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது தான் இசட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 2 டைம் ரொட்டேட் பண்ணணுமா? ஸோ 2ங்கிறதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிகிரியும் வச்சு யோசித்துக்கலாம், அல்லது நம்மளே எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் யோசித்துக்கலாம். அடுத்து சுழல் சமச்சீர் வரிசை குறைந்த அளவு டேஸாக இருந்தால் அந்த வடிவம் சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு என்னென்னா 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அது இது சுழல் வரிசையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது ஒரு பொருள் புதிய இடத்திற்கு இடப்பெயர்வு அடைந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும். இது ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ இது போக மற்றதெல்லாம் பாருங்கள். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயே நீங்கள் ஒவ்வொரு ஷேப்புக்கு என்ன, சதுரத்துக்கு 4 சமச்சீர் கோடு இருக்குது. இணைகரம், ஓகே. இப்போ இணைகரம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா அதுக்கு இரு சமபக்கத்துக்கு 2 சமச்சீர் கோடு இருக்குது. செவ்வகத்துக்கு சமச்சீர் கோடு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போது இணைகரத்துக்கு 2 சமச்சீர் கோடு இருக்குது. சமபக்க முக்கோணத்துக்கு ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான் இருக்குது. செவ்வகத்துக்கு எதுவுமே இல்லை. இப்போது செவ்வகத்துக்கு எதுவுமே இல்லைங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். இணைகரத்துக்கு 2 சமச்சீர் கோடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இணைகரங்கிறதே நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் என்ன இருக்கும், இந்த மாதிரி நம்ம பிரித்தாலும் கரெக்டாக பிரியும், இந்த மாதிரி பிரித்தாலும் பிரியும். அப்போ 2 இருக்குது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இரு சமபக்க முக்கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த ஒரே ஒரு பார்ட்டை பிரித்தா மட்டும்தான் அது சமச்சீர் தன்மை இருக்கும். அப்போ அதனால் இரு சமபக்க முக்கோணத்திற்கு ஒரே ஒரு சமச்சீர் கோடு. இந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அழகாக அது எத்தனை சமச்சீர் கோடு இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இப்போ அடுத்தது இப்போ இதை பாருங்கள். இது குறிப்பிட்ட ஷேப்புன்னு இருக்கும். அதில் வந்து சரியாக எந்த லைன் வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. சமச்சீர் தன்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த லைனில் வரைஞ்சா தான், ஏன்னா மடித்தோம் அப்படின்னா இந்த ஹோல் அப்படியே மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். அதே போல் இதுக்கு இந்த லைனில் வரைஞ்சா தான், இதுக்கு இந்த கேப்பில் வரைஞ்சா தான், இதுக்கும் இந்த கேப்பில் வரைஞ்சா தான். ஏன்னா ஃபோல்டு பண்ணோம்னா அது ஒரே ஷேப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இமேஜ் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை நல்லா இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இந்ததையும் பாருங்கள். இதில் எத்தனை சுழல் வரிசை இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுபடி பார்க்கும்போது இப்போ நீங்கள் இதை ஹச் அப்படிங்கிறத ரைட் சைடு இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும், செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அப்போ என்ன வருது, 2 இருக்கா? ஸோ 2ங்கிற மாதிரி. இது 8 அப்படிங்கிறது இதுவுமே 2ங்கிற மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஷேப் இருக்குது. இந்த மாதிரி ஷேப் இருக்கும்போது நான் 90 டிகிரி இந்த மாதிரி நான் 90 ஒரு பொசிஷன் வந்து அடுத்து இங்கே வர்ற மாதிரி ஒரு 90 டிகிரி மட்டும் நான் ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போதே அதை பார்க்கும்போது ஒரே ஷேப்பில் இருக்கா? ஒரே ஷேப்பில் இருக்குது தானே? அப்போ நீங்கள் 360 டிகிரியிலேருந்து 90யை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். அப்போ இதுக்கு எத்தனை சமச்சீர் கோடு இருக்குது? 4 இருக்குது தெரிஞ்சுக்கலாம். அதே இது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு வட்டம், அதை இந்த 8 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க தான். இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி இங்கனக்குள்ளே நீங்கள் ரொட்டேட் ஆகும்போது, இங்கனக்குள்ளே ரொட்டேட் பண்ணும்போது அதோட ஷேப் வந்து எந்த மாற்றமே இருக்காது. அப்போது இதை வந்து ஆக்சுவலாக எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க? மொத்தத்துக்கு இந்த அளவில் இருந்து பாதி தான். அப்போது 45 டிகிரி தானே? நீங்கள் அந்த டிகிரியை 360யோட டிவைட் பண்ணுங்கள், 45. அப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இப்போது 9 அடிச்சு கொடுத்தா இங்கே 5, இங்கே 4, 40, 4 5 5, 8 5 40. அப்போது இந்த ஷேப்புக்கு 8 சமச்சீர் கோடு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டிசைன் எடுத்துக்கலாம். மற்றபடி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 டிகிரி 2 டைம் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணால் தான் அது மறுபடியும் ஒரே பொசிஷன் ஒரிஜினல் பொசிஷன் வரும். அப்போ இதுக்கு 2. இப்போ நீங்கள் பார்த்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பயிற்சி கணக்கில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ
எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயும் நீங்கள் கவனிங்க, பின்வருவற்றில் எந்த எழுத்திற்கு சமச்சீர் கோடு கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏங்கிறத கரெக்டாக சமமாக பிரிக்கலாம், இதுவும் வரும். ஓகே, அதே போல் டீம் பார்த்தீங்கன்னாலும் சமமாக பிரிக்கலாம். அதே இது யூ அப்படிங்கிறதையும் சமமாக பிரிக்கலாம். ஆனால் பி அப்படிங்கிறத சமமாக பிரிக்க முடியாது, பிரித்தாலும் வராது. ஸோ இதுதான் அவங்க கேட்டதுக்கான ஆன்சர். பாருங்கள், ஒரு லெட்டர்ஸை வச்சு எப்படி கேள்வி கேட்குறாங்கன்ட்டு. அதே போல் இப்போ நிலை குத்துக்கோட்டை சமச்சீர் கோடாக பெற்ற சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிலை குத்துக்கோடு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, வெர்டிக்கலாக தான் நம்ம நோட் பண்ணோம். அதை சமச்சீராக பெற்ற சொல்லு தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னாவே டிக்கு கரெக்டாக பொசிஷன் வந்து வராது, அப்போ இந்த வார்த்தை வராது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணையும் நீங்கள் சரியாக நிலை குத்துக்கோடு போட்டாலுமே அது சரி பாதியாக மடங்காது. அதே இது இங்கே பாருங்கள், எம் இந்ததையும் வந்து நீங்கள் மடக்கினாலும் கரெக்டாக வரும், ஏங்கிறதும் அதே போல் எம் அப்படிங்கிறது இதுவும் வரும். ஸோ இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர். இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வி கூட வரும், ஆனால் இ சரிபாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா வராது, சமச்சீர் கோடு இல்லை, அதனால் இதுவும் இல்லை. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இதில் சுழல் சமச்சீர் வரிசை அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதே பொசிஷன் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு 90 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி இருக்கும், மறந்துடக்கூடாது. அப்போ இன்னொரு ஒரு 90 டிகிரி, அப்போ 2 டைம் ரொட்டேட் பண்ணும்போது தானே சமமாக வரும், 2 டைம் ரொட்டேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வரும். ஸோ 2ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தும் இந்த மாதிரி ஷேப்பு கொடுத்து கேள்வியில் இருக்கும், எந்த கேள்வியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து சமச்சீர் கோடுகளோட எண்ணிக்கை, அதே போல் சுழல் சமச்சீர் கோடுகளோட எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. சமச்சீர் கோடுகளோட எண்ணிக்கை ஈஸியாக ஷேப் வச்சு நம்ம பார்த்துடலாம். அதே இது தான் வரும், இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் சுழல் இதுக்கும் வரும். பாருங்கள், இப்போ சமூக முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கா, 3, சதுரத்துக்கு 4 இருக்குது, சமச்சீர் கோடு எண்ணிக்கை 4, ஒழுங்கு ஐங்கோணமாக 5, அருங்கோணமாக 6, எண்கோணமாக 8. இதே ஆன்சர் தான் சுழல் சமச்சீர் கோடுக்கும் ஆன்சராக வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ எண் பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணத்தில் எத்தனை சமச்சீர் கோடு இருக்கும், அதே போல் என்னென்னு இருக்கும். சுழல் சமச்சீர் கோடும் என்னென்னு இருக்கும். இதுதான். இப்போ 10 சமச்சீர் கோடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 10 இருக்கும். இங்கே இதுதான் அவங்க எத்தனை சமச்சீர் கோடுன்னு சொல்கிறாங்களோ அத்தனை பக்கங்கிறது இருந்திருக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இந்த பாட சுருக்கம் இதில் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது ரீசனிங் கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன மெத்தடு அதை இமேஜை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவீங்க. தியரி மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ இதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.